ஹைஸ் இன்றைக்கி வந்து மண்டே அண்ட் போன வீக் ஃபுல்லாக மார்னிங் ரன்னிங் போனதுனால வீக்கெண்ட் வந்து வச்சு செஞ்சிச்சு ஒரே கோல்டு இருமல்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டிலே இருந்தால் எனக்கும் வந்து ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாத ஃபீலிங்கில் இருக்கவே சரி எங்கேயாச்சும் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாட்டர் வாஷ் போகிறோம். அண்ட் அப்படியே வரும்போது வந்து எக்ஸாமுக்கு தேவையான சில பொருளை வந்து வாங்க வேண்டியது இருக்குது. வரும்போது வந்து அதை அப்படியே வாங்கிட்டு வருவோம். அண்ட் வண்டியில் வந்து 2 வேலை பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறேன். கைஸ், நான் சொன்ன 2 விஷயம் என்னென்னா, வண்டியில் வந்து எல்லாருமே வந்து பேப்பர்ஸ் வச்சுருப்போம். ஸோ அதை வந்து மறக்காமல் எடுத்து வெளியே வச்சுருங்க, இல்லைனா வந்து ஃபுல்லாக ஈரமாயிடும். அண்ட் அதே மாதிரி நான் வந்து 2 ஹார்னை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ப்ளஸ் இந்த ஃப்ரண்ட்லெஸ் ப்ளாக்கெட் இருக்குல்ல, இந்த கார்டும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு போகிறேன். பிகாஸ் இங்கே வந்து நிறைய க்ரீஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து வாட்டர் வாஷில் போயிடும். ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். ஓகே கைஸ், வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. நம்ம வந்து எங்கே ஃபோம் வாஷ் பண்ண போகிறோன்னா, லாஸ்ட் டைம் பண்ண அதே இடத்துல தான். நான் வந்து மோஸ்ட்லி நானே பண்ணுறேன் வீட்லேயே வாட்டர் வாஷு. ஸோ முடியாத டைமில் மட்டும்தான் கடையில் விடுறது. அண்ட் இந்த வாட்டி வந்து சரியான தூசு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும். அண்ட் இன்ஜின் கீழேயும் வந்து செம்மையாக சேர் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வீட்டில் பண்ணுறது கஷ்டம். நான் வந்து மொத்தமாக எத்தனை வாட்டி 2 வாட்டி தான் இது வரைக்கும் வாட்டர் வாஷ் விட்ருக்கேன் வண்டி வாங்கினதுலேருந்து. ஃபஸ்ட் வாட்டி வந்து தடா போயிட்டு வந்ததுக்கப்புறமா, செகண்ட் வாட்டி இப்போ ரீசெண்டாக ஆயுத பூஜைக்கு விட்டேன். ஸோ இது வந்து 3rd டைம். அண்ட் போன வீக் ஃபுல்லாக காலையில் ஒரு 5:30 எழுந்து டெய்லி ரன்னிங் போயிட்டுருந்தேன். ஸோ இந்த சாட்டர்டே சண்டே வந்து சரியான கோல்டு, என் வாய்ஸ்லேயே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு இருமல்னு சரியான கடுப்பாயிடுச்சு. ஸோ வீட்லேயே உட்காந்து நானும் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு, ஸோ எங்கேயாச்சும் போயிட்டு வந்தாச்சு நார்மல் ஆகும்னு சொல்லிட்டு தான் இப்போ கிளம்புறேன். எல்லாம் நேற்றே போயிருப்பேன் நான். அண்ட் நாளையிலேருந்து திருப்பி ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன். எனக்கும் 2ஆம் தேதியிலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட்டு. ஸோ வாட்டர் வாஷ் பண்ணிட்டு வண்டியை அப்படியே விட வேண்டியது தான். ஒரு மாதத்துக்கு வந்து அவ்வளோ எடுக்க மாட்டேன். பட் வீடியோஸ் வரும் ஏதாச்சும். ஸோ டோன்ட் வரி. வண்டி எடுத்து வெளியே வந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அண்ட் கைஸ், அப்படியே செராமிக் கோட்டிங்கும் வந்து என்ன இது எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்கணும். செராமிக் பண்ணலாமா இல்லை பிபிஎஃப் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. நான் போகிற இந்த கடையிலேயே வந்து இருக்குது அதெல்லாம். ஸோ இங்கே வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்ப்போம். அதே மாதிரி உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்ச கடை, நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்த கடை வந்து இருந்தால் சொல்லுங்கள், ரேட் எவ்வளோ ஆகுன்னு சொல்லிட்டு பண்ணணும். அதுவும் ஃப்ரைடேவே நான் கால் பண்ணி கேட்டேன் கடை இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ எப்பயாச்சும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. இன்றைக்கி நான் கால் பண்ணாமே போயிட்டுருக்கேன். ஸோ இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரில. பேசவே முடியல, இருமல் வரா மாதிரியே இருக்குது. கைஸ், இந்த சரௌண்டிங்கில் வந்து யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த கடையிலேயே வந்து பண்ணுங்கள், பக்காவாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வண்டி வந்து ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணிட்டு தண்ணி எதுவும் நிற்காமல் தொடச்சி க்ளீனாக பண்ணி கொடுப்பாங்க. சரி ஓகே, நான் வந்து கடைக்கு போயிட்டு அங்கேருந்து வரேன். கைஸ், கடைக்கு வந்தாச்சு. நம்ம போய் கேட்போம். வாட்டர் வாஷ் பண்ணோம் ப்ரோ.
லேட் ஆகுமா? எவ்வளோ நேரம் ஆகும்? சரி, ஓகே. ½ மணி நேரம் ஆகுமா? நம்ம வெயிட் பண்ணிட்டு நீங்கள் முடிச்சு தான் போகிறோம். ஏன்னா இதெல்லாம் விட்டால் என்னால் வெளியே வர முடியாது. சரி, நான் பண்ணும்போது அப்படியே கம்மிடுங்க. வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு. அண்ட் அவங்களே வந்து அந்த வேக்யூம் இருக்குல்ல அதை வச்சு ஃபுல்லாக ட்ரை பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் கட்டிங் ஆயில் வந்து அடிக்க வேணான்னு சொல்லிட்டேன். அண்ட் லூபும் வந்து பண்ண வேணான்னு சொல்லிட்டேன். ஸோ நம்மக்கிட்டே இருக்குது. கட்டிங் ஆயில் அடித்தா ஃபுல்லாக வந்து தூசெல்லாம் ஒட்டிக்கும். ஸோ நம்ம வாட்டர் வாஷ் பண்ணதுக்கே வந்து அர்த்தம் எல்லாம் போயிடும். ஸோ முடிஞ்சிருச்சு. எவ்வளோனா 150 தான் மொத்தமாக. அண்ட் இங்கே தான் வந்து செராமிக்லாம் பண்ணுவாங்க போல். செராமிக் வந்து கேட்டேன், நான் வந்து போகிற வழியில் சொல்கிறேன் எவ்வளோ என்னன்னு. இங்கே தான் வந்து வாட்டர் வாஷ் பண்ணுவாங்க. சரி, ஓகே. நான் வந்து அப்படியே கிளம்பும்போது கண்டினியூ பண்ணுறேன். கிளம்ப வேண்டியது தான். நான் எப்பயும் வாட்டர் வாஷ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து எல்லாமே லைட்லாம் கரெக்டாக எரியுதான்றதை பார்த்துக்கோங்க. எல்லாம் பக்காவாக தான் இருக்குது. ஓகே, நம்ம வந்து கிளம்புவோம். இப்படி லைட்லாம் பயங்கரமா இல்லை. இப்போ வந்து நம்ம வண்டியை அப்படியே பொறுமையாக விட்டிகிட்டே போகிறோம். கைஸ், வைசர் போடலாமா வேணாமான்னு சொல்லுங்கள். எனக்கு இப்போ எப்படியும் போகும்போது தூசெலாம் ஒட்டும். ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு ரவுண்டு வந்து துடைப்பேன் எப்படியும். அங்கே எப்பவுமே வந்து வாட்டர் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் இன்னொரு வாட்டி துடைக்கணும். ஃபுல்லாக வந்து தண்ணியோடு அப்படியே விட்டிங்கன்னா ரெஸ்ட் ஆகிடும். ஸோ இவங்க வந்து அந்த வேக்யூம் இருக்குல்ல அதை வச்சு வந்து இருக்கிற தண்ணிலாம் வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டு தான் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். இப்போ இந்த ஒயிட் ரிம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கைஸ். ஆனால் பரவாயில்ல, இன்னும் வெள்ளையாக தான் இருக்குது நம்மளுது. அண்ட் செராமிக் சொல்லியிருந்தேன்ல, அது வந்து 6500 ஆகுமா. ப்ளஸ் டேக்ஸோடு சேர்ந்து ஒரு 7200 அந்த மாதிரி ஆகுன்றாங்க. அதிகம் தானே இது. இங்கே அண்ட் பிபிஎஃப் வந்து இவங்க பண்ண மாட்டாங்க போல், வெறும் காருக்கு மட்டும் தான் பண்ணுவாங்களாம். ஸோ இங்கே வேலைக்கு ஆகுது, வேறு எங்கேயாச்சும் தான் கேட்கணும். அண்ட் புதுப்பேட்டையில் வந்து ஒரு கடை எனக்கு தெரியும் பிபிஎஃப்க்கு. ஸோ அங்கே வந்து டேங்க்குக்கு மட்டும் 400 இல்லை 600 சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் நான் லாஸ்ட் டைம் கேட்கும்போது. பண்ணால் அதுதான் பண்ணணும். பார்ப்போம். என் ஃப்ரெண்டு ஆரி வச்சுருக்கான்ல, அவன் வந்து பிபிஎஃப் அங்கே தான் பண்ணான். வெறும் டேங்க்கு, அதுக்கப்புறமா இங்கே சைடில் பாக்ஸ் வரும்ல, ஸோ அங்கெல்லாம் வந்து பண்ணான். இங்கெல்லாம் மண் இல்லை, ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நான் அந்த ஸ்டேஷ்னரி கடைக்கு போயிட்டு A4 ஷீட்டு, அதுக்கப்புறமா வந்து கொரியர் அனுப்புறதுக்கான அந்த கவரு, ஸ்கேலு, பென்சிலு எல்லாமே வந்து வாங்கணும். ஹார்ன் மட்டும் நான் மாட்டியிருந்தேன்னா அவங்க அடிக்கிற ஃபோர்ஸ்க்கு வந்து உள்ளே தண்ணி போயிருக்கும் கண்டிப்பாக.
அதனால தான் ரிமூவ் பண்ணிட்டேன். அந்த அப்படியே ஃப்ரண்ட்டு செயின் ஸ்ப்ராக்கெட்டும் வந்து க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ போயிட்டு ஒரு கிளாத்தில் வந்து செயின் ஃபுல்லாக தொடச்சிட்டு லூப் பண்ணிட்டு அப்படியே விட வேண்டியது தான். சரி, ஹார்ன் இல்லைல்ல. எப்படியும் பிரேக்கில் சவுண்டு வரும் ஒரு 2-3 நாளைக்கு. இப்போ வரல, பட் வரும் கண்டிப்பாக. போயிட்டு அப்படியே நம்ம பாலிஷும் போட்டுருவோம். வீட்டில் வெட்டியாக தான் இருக்க போகிறேன். ஸோ போர் அடிக்கும். பாலிஷ் போட்டு வண்டியை பார்க் பண்ண வேண்டியது தான். சரி, ஓகே கைஸ், இதுதான் வந்து நான் இன்றைக்கி கவர் பண்ணணும்னு நினச்சேன். அப்படி நம்மளும் வீடியோஸ் போட்டால் மாதிரியே இருக்கும், எனக்கும் வந்து வேலை முடிஞ்ச மாதிரியே இருக்கும். அண்ட் கைஸ், மறக்காமல் வந்து அந்த செராமிக் வந்து கேட்டு சொல்லுங்கள் இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சா. ஸோ நானும் கடைக்கு வந்துட்டேன். லக்கி கோல்டன். நானும் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து இங்கே தான் வாங்குவேன். அந்த லக்கில் தான் நான் வந்து இவ்வளோ நாள் பாஸ் ஆகி காலேஜ் வரைக்கும் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். வண்டி பாருங்க, வேறு லெவலில். அந்த செயினும் வந்து ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது. லைட்டாக க்ரீஸ் இருக்குது, போயிட்டு தொடச்சிட்டு லூப் பண்ண வேண்டியது தான். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.